ஐங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே சாயந்தரம் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் பங்காளியில் ஊரில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்க. அதனால் 17 நாளாக வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணலை, அதாவது விளக்கேற்றி சாமி கும்பிடலை. அந்த கருமாதி காரியம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அது வந்து போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. சரின்ட்டு இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ஜாமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஒரு 5:30 கிட்ட தான் ஆணுச்சு. அதனால் பூஜை ஜாமாக்கு மட்டும் பொட்டெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா கோயிலுக்கும் 17 நாளாக போகலை. கோயிலுக்கு போயிட்டு வரப்ப முருங்கைக்கீரை விற்றுச்சு. சென்னையில் முருங்கைக்கீரை விற்றாலே பெரிய அபூர்வம். ஒரே ஒரு கட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சாமி கும்பிட பூ வாங்கிட்டு வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடு வந்து ஹஸ்பண்ட் வேணான்ட்டாங்க. அதுதான் நீ தோசை பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி தோசை ஊற்றி மதியானம் புளிக்குழம்பு இருந்துச்சு வச்சதா அதை வச்சு சாப்பிட்டுட்டோம் நானும் தம்பியும். நான் மேக்ஸிமம் நைட்டு 8 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்றது. ஏன்னா இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால காலையில் அப்போ தான் 11 மணிக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.